கோட்டபாய ராஜபக்ஷ உடனடியாக பதவி விலக வேண்டும். கந்தக்காடு முகாமில் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் ராணுவ விமானப்படை அதிகாரிகள் கைது. மாட்டு வண்டியில் பாடசாலை செல்லும் மாணவர்கள். கட்டாரிடமும் பிச்சை எடுக்க தொடங்கிவிட்டது இலங்கை. சஜித் சாடல். இலங்கையில் இழுத்து மூடப்படும் நெருக்கடியில் விமான நிலையங்கள். நாட்டின் தேசிய பாதுகாப்பு பூச்சியமாகிவிட்டது. முன்னாள் ஜனாதிபதி. நாட்டின் தற்போதைய நெருக்கடி நிலைமையை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உடனடியாக பதவி விலக வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா வலியுறுத்தினார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது: பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தோல்வியடைந்துவிட்டார். தன்னால் முடியாது என்பதை பிரதமர் மகிந்த ராஜபக்ஷவும் நிரூபித்து விட்டார். எனவே இதனை விளையாட்டாக கருதக்கூடாது. ஜனாதிபதி உடனடியாக பதவி விலகி சர்வ கட்சி இடைக்கால அரசை அமைப்பது இடமளிக்க வேண்டும் என கூறியுள்ளார். கந்தக்காடு முகாமில் தடுப்பில் இருந்து ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் ராணுவ படையினர் இருவரும் விமானப்படை அலுவலர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கந்தக்காடு முகாமில் கடந்த வாரம் இடம்பெற்ற மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 500க்கும் மேற்பட்டோர் தப்பி ஓடி இருந்தனர். இந்நிலையில் 667 பேர் மீளவும் பொறுப்பேற்கப்பட்டதுடன் 57 பேர் தொடர்ந்தும் தேடப்பட்டு வருகின்றனர். இலங்கையில் எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக பொது போக்குவரத்து சேவைகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் பாடசாலை மாணவர்கள் உட்பட பெருமளவானோர் பெரும் பாதிப்புகளை எதிர்நோக்கி வருகின்றனர். பொது போக்குவரத்து சேவைகள் பாதிக்கப்பட்ட நிலையில் சில பகுதிகளில் பள்ளி மாணவ மாணவிகள் மாட்டு வண்டியில் பள்ளிக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மெதகமவில் உள்ள பாடசாலை மாணவர்கள் இவ்வாறு மாட்டு வண்டியில் பாடசாலைக்கு செல்கின்றனர். துவிச்சக்கர வண்டியை பிரபலப்படுத்தும் நோக்கில் இலங்கை சைக்கிள் சம்மேளனம் ஏற்பாடு செய்துள்ள துவிச்சக்கர வண்டி பேரணி இன்று ஆரம்பமாகியுள்ளது. கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் இருந்து பேலியகுட நகரம் வரை குறித்த சைக்கிள் சவாரி இடம்பெறவுள்ளதாக இலங்கை சைக்கிள் ஓட்ட சம்மேளனத்தின் தலைவர் அமல் கர்ச டி சில்வா தெரிவித்துள்ளார். பசறை பிரதான வீதியில் பசறை பால் சேகரிக்கும் நிலையத்துக்கு அருகில் உள்ள பாலத்தில் மோதிய சிறிய ரக லொரியொன்று இன்று அதிகாலை விபத்துக்குள்ளானதில் 6 காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் பசறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக பதுளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். மடுல் சீமை பட்டவத்தை தோட்டத்தில் உத்தியோகத்தர்களாக கடமை புரிந்தவர்கள் பலாங்குடையில் உள்ள மரண வீடொன்றுக்கு சிறிய ரக லொரியில் சென்று மடுல் சீமை பட்டவத்தைக்கு திரும்பிக் கொண்டிருந்த வேளையிலே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்து தொடர்பில் பசறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து போதைப் பொருள் விற்பனை செய்ய முற்பட்ட நபர் ஒருவர் நேற்று விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வெலிக்கடை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட விசேட அதிரடிப்படை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின்படி சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் இருந்து 32 கிராம் 68 மில்லிகிராம் கேரள கஞ்சா சுருள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. ராஜகிரியவில் உள்ள கல்லூரியொன்றுக்கு அருகில் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து போதைப் பொருள் விற்பனை செய்வதற்காக சந்தேக நபர் இந்த கஞ்சா சுருள்களை தயாரித்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. 50 வயதுடைய நபரே இவ்வாறு போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் மேலதிக விசாரணைகளுக்காக விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் சந்தேக நபரை வெலிக்கடை காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். தெகிவளை மிருக காட்சி சாலையில் உள்ள விலங்குகளுக்கு தேவையான உணவை பெற்றுக்கொள்ள 20 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்போது தெகிவளை மிருக காட்சி சாலையில் 100 வகையான பாலூட்டிகள், 110 வகையான பறவை இனங்கள், 65 வகையான மீன்கள், 34 வகையான ஊர்வன, 3 வகையான ஈருடக வாளிகள், 30 வகையான பட்டாம்பூச்சிகள் மற்றும் 10 வகையான கடல்வாழ் உயிரினங்கள் உள்ளன. இவற்றுக்கு அடுத்த 5 மாதங்களுக்கு தேவையான உணவை பெற்றுக்கொள்வதற்காக 20 மில்லியன் ரூபாய் வரை நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை நாளைய தினம் தெகிவளை மிருக காட்சி சாலையின் 83வது வருட பூர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ளது. எதிர்கால திட்டம் இல்லை என்றால் இலங்கையினால் ஏனைய நாடுகளின் உதவிகளை பெற்றுக்கொள்வது கடினம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கட்டார் தொண்டு நிறுவனத்திடம் இருந்து உதவிகளை நிராகரித்து கொழும்பு அலுவலகத்தின் செயற்பாட்டுக்கு தடை விதித்தவர்கள் இன்று அவர்களின் உதவியை நாடி உள்ளதாக கூறினார். எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்ய அதே அமைப்பின் மீதான தடையை நீக்குவதற்கு அரசாங்கம் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டினார். கட்டார் அபிவிருத்தி நிதிய அலுவலகம் இலங்கையில் ஸ்தாபிக்கப்பட்ட போது அன்று வீடமைப்பு அமைச்சர்
அமைச்சராக இருந்த தன்னை எதிர்க்கட்சியில் இருந்தவர்கள் விமர்சித்ததாக கூறினார். ஆனால் இன்று அந்த நிதியை பெற்றுக்கொள்ள அதே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது பிச்சை பாத்திரத்தை கட்டாருக்கு எடுத்துச் செல்வதாக சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டினார். அவர்களிடம் பிச்சை எடுக்க தொடங்கிய பின்னர் கட்டார் அரசாங்கம் மீதான கருத்துக்களும் சில கட்டுப்பாடுகளும் ஒரே இரவில் மாறிவிட்டதாக சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரசாங்கம் 200 பில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்துள்ளதாக அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று மாலை கூடிய வாழ்க்கை செலவு தொடர்பான குழுவின் கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. நாட்டில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மாதாந்தம் 7,500 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை வழங்க முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் கூறினார். பொருளாதார நெருக்கடியால் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு குறைந்தபட்சம் அடுத்த 6 மாதங்களுக்கு மாதாந்த உணவு நிவாரணம் வழங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். பொதுமக்களுக்கு விநியோகிப்பதற்கு உணவுப் பொருட்களை வழங்குவதே மிகப்பெரிய சவாலாகும் என்று அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்தார். இலங்கையில் உள்ள விமான நிலையங்களின் செயற்பாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக போக்குவரத்து துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. டீசல் கிடைக்காததால் பயணிகள் போக்குவரத்து சேவைகள் கடும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன. இதனால் 90% தனியார் பேருந்துகள் இன்னும் இயங்கவில்லை. இவ்வாறானதொரு பின்னணியில் மக்கள் தமது போக்குவரத்து தேவைகளை ரயில் மற்றும் உள்ளூர் பேருந்துகள் மூலம் பூர்த்தி செய்து கொண்டனர். தற்போதைய சூழ்நிலையால் விமான நிலைய செயற்பாடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் விமான நிலையத்தை நடத்துவதற்கு அத்தியாவசியமான ஊழியர்களே தற்போது பணிக்கு அழைக்கப்பட உள்ளதாக விமான நிலைய மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் தலைவரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் GA சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார். நாட்டின் விமான எரிபொருள் கையிருப்பும் வேகமாக குறைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய இலங்கை வருவதற்கும் புறப்படுவதற்கும் எரிபொருளை கொண்டு வருமாறு சர்வதேச விமான நிலையங்களுக்கு அறிவித்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் ஸ்ரீலங்கன் விமான சேவையின் நிலை என்ன என்பதனை அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சிறிய அளவிலான எரிபொருள் மாத்திரமே கிடைப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிவில் விமான சேவை அதிகார சபையுடன் இணைந்து ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு எரிபொருள் பெறுவதற்கான நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தேசிய பாதுகாப்பு தற்போது பூஜ்ஜியமாகி விட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று கருத்து தெரிவித்த அவர் கடந்த சில வாரங்களாக நாட்டில் பதிவாகிய குற்ற செயல்கள் தேசிய பாதுகாப்பு உள்ளதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது என்றார். மேலும் தேசிய பாதுகாப்பை பலப்படுத்துவதே ஆளும் கட்சியின் பிரதான தேர்தல் வாக்குறுதியாக இருந்தது என்றும் மைத்ரிபால சிறிசேனா சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் ஆட்சிக்கு வந்து 3 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அரசாங்கம் இவ்விடயத்தில் தோல்வியடைந்துள்ளதாக குறிப்பிடுகின்றார். அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது அரசியல்வாதிகள் தாக்குதலை நடத்தியமையின் விளைவினாலேயே அமைதியின்மை ஏற்பட்டது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார்.